வெல்கம் டு ட்ரீம் டிஎன்பிசி. நம்ம வந்து ஏரியா அண்ட் வால்யூம்ன்ற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 7th டேர்ம் 1ல் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 4ல் நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், the base of the parallelogram is 16 cm and the height is 7 cm less than its base. Find the area of the parallelogram. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் 16 சென்டிமீட்டர், அதன் உயரம் அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவு எனில் அதன் பரப்பளவு காண்க. ஸோ ஒரு பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க, இணைகரம். ஸோ பேரலோகிராமோட ஷேப்பு தான். ஸோ இதோட பேஸ் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்து பார்த்தா பேஸை விட 7 சென்டிமீட்டர் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பேஸ் வந்து 16 தான். அப்போ 16 - 7 வந்து 9. ஸோ ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். ஏன்னா ஹைட் வந்து பேஸை விட 7 சென்டிமீட்டர் வந்து குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் மைனஸ் பண்ணி போகிறோம். ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதோட பரப்பளவு கேட்குறாங்க, ஏரியா. ஸோ ஏரியா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான். ஸோ பேஸ் வந்து 16, ஹைட் வந்து 9. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ த ஆன்சர். ஸோ செகண்ட் சிம்பிளாக, an agricultural field is in the form of a parallelogram whose area is 68.75 square hectometer. The distance between the parallel sides is 6.25 hectometer. Find the length of the base. ஒரு இணைகர வடிவ விவசாய நிலத்தின் பரப்பளவு 68.75 சதுர ஹெக்டோமீட்டர். அதன் இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 6.25 ஹெக்டோமீட்டர் எனில் அதன் அடிப்பக்க அளவை காண்க. ஸோ இது ஒரு பேரலோகிராம், இணைகர அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து இருக்குது. பேரலோகிராம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, அதோட ஏரியா பரப்பளவு வந்து 68.75 ஸ்கொயர் ஹெக்டோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ். இந்த பேரலல் சைட்ஸோட டிஸ்டன்ஸ்னால் இங்கே ஹைட்டு வந்து குறிக்கும். அப்போ 6.25 ஹெக்டோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் த லென்த் ஆஃப் த பேஸ். இது லென்த் ஆஃப் த பேஸ்னால் ஸோ இதுதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியும். ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். அதில் ஏரியா வந்து 68.75 வரும். ஸோ பேஸு ஹெச் வந்து 6.25. ஸோ இந்த 6.25ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 11 ஹெக்டோமீட்டர் வரும். ஸோ 11 டைம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 டைம்ஸ் வரும். ஸோ 11 ஹெக்டோமீட்டர் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். A square and a parallelogram have the same area. If the side of the square is 48 meter and height of the parallelogram is 18 meter, find the length of the base of the parallelogram. 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க. ஸோ ஒன்றில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரோட பக்கம் வந்து 48 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இணைகரம் இருக்குது, பேரலோகிராம் இருக்குது. பேரலோகிராமோட ஹைட் வந்து 18 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லென்த் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் பேரலோகிராம், அதாவது சதுரம் மற்றும் இணைகரம் ரெண்டுத்தோட பரப்பளவு வந்து ரெண்டுமே சேம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதோட பரப்பளவு வேண்டும் அப்படின்னா ஏ ஸ்கொயர். ஸோ 48 × 48. ஸோ 2304 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது இதோட ஏரியாவும் சேம்ன்றதுனால நான் இதோட ஏரியா வந்து பார்க்கும்போது ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இது 2304 வரும். நெக்ஸ்ட்டு பேஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹைட்டு வந்து 18. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 128 மீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ ஸோ இதோட பேஸோட லென்த் வந்து 128 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். The height of the parallelogram is 1/4 of its base. If the area of the parallelogram is 676 square centimeter, find the height and the base. 676 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் 4/1 எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேரலோகிராம் இருக்குது, இணைகரம் வந்து இருக்குது. ஸோ இணைகரத்தோட ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 676ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் வந்து 1/4 ஆஃப் த பேஸ். ஸோ பேஸ் வந்து என்னன்னு தெரியாது, அதாவது அடித்தளம் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் உயரம் வந்து பேஸோட 1/4. ஸோ ஹெச் ஈக்குவல் டு பேஸோட 1/4 தான் இது. ஸோ இதுதான் உயரம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பரப்பளவோட ஃபார்முலா வந்து தெரியும், பிஹெச். ஏரியா ஈக்குவல் டு, ஸோ ஏரியா ஈக்குவல் டு 676, தட் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஹெச் வந்து 1/4 × பி.
1/4 into b. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b ஸ்கொயர் பை 4ன்னு வரும். ஸோ இந்த 4 வந்து 676 into 4 இப்படி இருக்குது. ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இந்த ஸ்கொயர் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும், இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போது ரூட் ஆஃப் 676 into 4. ஸோ வெளியே வரும்போது என்னவாக இருக்குன்னா 26 into 2. ஆன்சர் வந்து 52 இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னா பேஸ் வந்து 52ன்னு கண்டுபிடிச்சிடும். ஸோ பேஸ் வந்து 52னா ஹைட் வந்து இதோட 1/4 தான் ஹைட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். ஸோ ஹைட் ஈக்குவல் டு 1/4 into 52. ஸோ ஆன்சர் வந்து 10 ஸோ 13. ஸோ ஹைட் வந்து 13. அப்போது இது கேட்கப்பட்ட ஹைட் கொடுத்ததில் ஹைட் வந்து 13, பேஸ் வந்து 52. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். The area of the rhombus is 576 square centimeter and length of one of its diagonal is half of the length of the other diagonal. Then find the length of the diagonals. ஒரு சாய்சதுரத்தின் பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூலை விட்டமானது மற்றொரு மூலை விட்டத்தில் பாதி எனில் மூலை விட்டங்களின் அளவுகள் காண்க. ஸோ ரோம்பஸ் சாய்சதுரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சாய்சதுரம். ஸோ இதோட ஏரியா பரப்பளவு வந்து கொடுத்துருவோம் 576ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டயகனல் வந்து ஸோ டயகனல் D1 இருக்குது. ஸோ இன்னொரு டயகனல் வந்து இதோட பாதி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டயகனலோட பாதி தான் இன்னொரு டயகனல் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் D2 வந்து D2/2 ஓகேங்களா. ஸோ நான் இது ஜென்ரலாக நான் D1 வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து A/2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். ரோம்பஸோட ஃபார்முலா வந்து ஏரியா ஈக்குவல் டு ½ into D1 into D2. ஸோ ½. ஸோ D1 வந்து A இருக்குது. ஸோ A. D2 வந்து ஏவோட 2, அதாவது இந்த இதோட பாதி தான் டயகனல் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A/2. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A²/4ன்னு வரும். இங்கே ஏரியா வந்து 576ன்னு கொடுத்துருவோம். ஸோ 576. ஸோ இங்கே 576 into 4 ஈக்குவல் டு A². ஸோ இது ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 24. ஸோ 24 into 2ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48ன்னு கிடைக்கும். ஸோ A ஈக்குவல் டு 48. அப்போ இது வந்து 48ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த டயகனல் இந்த மூலை விட்டம் வந்து இதோட பாதின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 48/2 24. ஸோ D1 வந்து 48, D2 வந்து 24. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். A ground is in the form of isosceles trapezium with parallel sides measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides is 30 meter. Find the cost of leveling it at the rate of rupees 135 per square meter. ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 135 வீதம் எவ்வளோ செலவாகும்? வந்து ஒன்றும் இல்லை, அது ஏதாவது ஒரு ட்ரபீசியம், ஐசோஸ்கேல் ட்ரபீசியம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சரிவகம். ஸோ அதோட 2 சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேரலல் சைட்ஸ் வந்து ஒன்று வந்து 36 மீட்ரு, இன்னொன்று 42 மீட்டர். உயரம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ், பேரலல் டிஸ்டன்ஸ் 30 மீட்டரு. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த 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 ட்ரபீசியத்தை வந்து லெவலிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ரூபாய் 135ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ½ into H into A plus B. ஸோ ½ into Hோட ஹைட்டு 30. ஸோ A plus Bயோட ஃபார்ம் 42 plus 36. ஸோ ½ 30. ஸோ இது 215 ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஆட் பண்ணிங்கன்னா 78 ஆகிடும். ஸோ 15 into 78 பார்த்தா 1170ன்னு வரும். 1170 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 135னா அப்போ 1170க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 1170 into 135. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,57,950 rupees கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர். 1,57,950 rupees ஆகும் இது வந்து லெவலிங் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். In a parallelogram PQRS, see the diagram, PM and PN are the heights of corresponding to the sides of QR and RS respectively. If the area of the parallelogram is 900 square centimeter and length of the PM and PN are 20 centimeter and 36 centimeter respectively, find the length of the sides QR and SR. PQRS என்பது ஒரு இணைகரம். பக்கம் QRஇன் உயரம் PM, பக்கம் RSஇன் உயரம் PN. இணைகரத்தின் பரப்பளவு 900 சதுர சென்டிமீட்டர். PM மற்றும் PN இன் அளவுகள் முறையே 20 சென்டிமீட்டர், 36 சென்டிமீட்டர் எனில் பக்கம் QR மற்றும் RSஇன் அளவுகளை காண்க.
ஸோ அதே தான் ஒரு பேரலோகிராம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேரலோகிராமுக்கு வந்து பிஎம் அண்ட் பிஎன் அதர் ஹைட் கரஸ்பாண்டிங் டு சைட்ஸ் ஆஃப் கியூஆர். அதாவது கியூஆரோட ஹைட்டு வந்து பிஎம்மும் ஆர்எஸோட ஹைட் வந்து பிஎன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இது 36 சென்டிமீட்டர், இது வந்து 20 சென்டிமீட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து கியூஆர் கேட்குறாங்க, நெக்ஸ்ட்டு ஆர்எஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஷேப்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த ஷேப்லேயே இருக்கும்போது நம்ம வந்து ஹைட் வந்து 20. ஸோ பேஸ் வந்து நம்ம என்னன்னு கேட்குறாங்க, அதாவது கியூஆர் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம பேரலோகிராம் ஃபார்முலா தெரியும், பி இன்ட்டு ஹெச் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ ஏரியா வந்து 900 கொடுத்துட்ருக்காங்க. இதோட பரப்பளவு வந்து 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 900. ஸோ பேஸ் தான் நமக்கு தெரியணும், ஹைட் வந்து நமக்கு தெரியும் 20. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 45 வரும். அப்போது பேஸ் வந்து 45 சென்டிமீட்டர். கியூஆரோட அளவு இது பேஸ் தான் ஈக்குவல் டு கியூஆர். ஸோ கியூஆரோட லென்த் வந்து 45 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆர்எஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆர்எஸ்க்கு வந்து ஒன்றும் இல்லை, ஆர்எஸ்க்கு வந்து ஹைட் வந்து 36 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. அப்போது ஆர்எஸ் வந்து இது பேஸாகவும் இது ஹைட்டாகவும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போது ஸோ அது டயக்ராம் நான் திருப்பி இப்படி வரையணும் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது வந்து ஆர் எஸ் பி கியூ. ஸோ இதோட ஹைட்டு வந்து 36 சென்டிமீட்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. பேஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏரியா வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஏரியா தான். ஸோ ஏரியா ஈக்குவல் டு 900 ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். ஸோ பேஸ் நமக்கு தெரியாது, ஹைட் வந்து 36. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 டைம்ஸ் வரும். அப்போது ஆர்எஸோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். If the base and height of the parallelogram are in the ratio of 7:3 and height is 45 cm, then find the area of the parallelogram. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளனர். அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரேஷியோ அதாவது பேஸுக்கும் ஹைட்டுக்குமான ரேஷியோ வந்து 7:3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டு மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஹைட் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 7:3. ஸோ இந்த 3க்கு வந்து 45 ஈக்குவல்னால் இப்போ 1 யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 15 இருக்கும். ஓகேங்களா? அந்த 15 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7 15s 105. ஸோ இங்கே வந்து 45 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது 105ம் ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும் பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லிட்டு 105 இன்ட்டு 45 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4725 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட ஏரியா. ஒன்றும் இல்லை, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 3 யூனிட்டுக்கு வந்து 45 சென்டிமீட்டர்னால் அப்போது 1 யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 15 கிடைக்கும். அந்த 15 தான் 7 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ரேஷியோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். Find the area of the parallelogram ABCD if AC is 24 cm and BE equal to DF equal to 8 cm. AC equal to 24 cm, BE equal to DF equal to 8 cm எனில் படத்தில் உள்ள ABCD என்ற இணைகரத்தின் பரப்பளவை காண்க. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமோட டயக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏசி வந்து 24 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு இந்த எஃப்டி அண்டு இபி. ஸோ இது ரெண்டும் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஃபார்முலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நாற்கரம் குவாட்ரிலேட்டரல். இது வந்து குவாட்ரிலேட்டரல் மெத்தடில் இருக்குது. ஸோ நாற்கரம் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம். அதோட ஃபார்முலா வந்து ½ இன்ட்டு டி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ ஆஃபோட ஃபார்முலா வந்து டயகனல்ஸ் வந்து 24ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 24 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இன்ட்டு 8 + 8. ஸோ இதுதான் ஏ, இது வந்து பின்னு சொல்லுவோம். ஸோ 8 + 8 16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸ் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 × 16 192 கிடைக்கும். 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இது ஆன்சர். ஸோ இது வந்து நாற்கரம் ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். The area of the parallelogram ABCD is 1740 square centimeter. If AB equal to 49 cm and AD equal to 35 cm, then find the height of DF and BE. படத்தில் காட்டியுள்ள ABCD என்ற இணைகரத்தின் பரப்பளவு 1470 சதுர சென்டிமீட்டர். ஏபி ஈக்குவல் டு 49 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் எனில் பிஇ மற்றும் டிஎஃப்இன் ஆகியவற்றின் அளவுகளை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேரலோகிராம் இருக்குது. அந்த பேரலோகிராமோட பேஸ் வந்து 49 சென்டிமீட்டரும், நெக்ஸ்ட்டு ஏடியோட அளவு 35 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏரியா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏரியா வந்து 1470ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, டிஎஃப் அண்டு பிஇயோட லென்த் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து டிஎஃபோட லென்த் வந்து தெரியும்,
ஹைட்டு. ஸோ ஹைட்டு தான் டிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேரலல் சைட்ஸோட ஹைட்டு வந்து இது டிஎஃப் தான். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா A = B × H. ஸோ ஏரியா தெரியும் 1470 சொல்லிட்டு. ஸோ பேஸ் வந்து 49 இன்ட்டு ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். ஸோ H = 30. அப்போது டிஎஃபோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த 35 வந்து பேஸாக எடுத்துக்கணும். இப்போது பியோட லென்த் தான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் இப்படி எழுதுகிறேன். இப்படி ஏ, இது வந்து டி. நெக்ஸ்ட்டு இப்படி பேரலோகிராம் போடும்போது ஏடி சிபி. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டிங்கன்னா பி, இது வந்து இ. ஸோ இது ஹைட்டு, இது வந்து பேஸ் வந்து 35ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ஏரியாவோட ஃபார்முலா தெரியும் 1470 சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பேஸ் வந்து 35, நெக்ஸ்ட்டு ஹைட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா H = 42 சென்டிமீட்டரும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அதோட ஹைட் தான் பிஇ. ஸோ பியும் கண்டுபிடிச்சாச்சு, டிஎஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். One of the diagonals of a rhombus is 3s as the other. If the sum of the length of the diagonals is 24 cm, then find the area of the rhombus. ஒரு சாய்சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24 சென்டிமீட்டர். பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்ட அளவை போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவை காண்க. ஸோ அதுதான் ஒரு ரோம்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரோம்பஸு. நெக்ஸ்ட்டு ரோம்பஸோட டயகனல்ஸ், இது வந்து D1, இது வந்து D2. ஸோ D1 + D2 வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? D1 + D2. நெக்ஸ்ட்டு இப்போ D1 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா D2ஓட 3 மடங்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டயகனல்ஸ் வந்து இன்னொரு டயகனல்ஸோட 3 மடங்கு வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து D1 = 3D2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போது இது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். D1 = 3D2 ப்ளஸ் இந்த D2 நார்மல் D2 தான் = 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போது 4D2 ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4 ஆகிடும். 4D2 24 கேன்சல் பண்ணிங்கன்னா 6. அப்போ D2 = 6. D1 = 3D2. அப்போது இந்த 6 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணேன்னா D2 = 6. அதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 6. ஸோ 18 சென்டிமீட்டர் D1 = அப்போது நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு ஏரியா கேட்குறாங்க. ஸோ D1ம் தெரியும், D2வும் தெரியும். அப்போது D1 × D2 half × D1 × D2 இதான் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ நமக்கு தெரியும் 1/2 × 18 × 6 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போது 54 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதான் ஏரியா. ஸோ ஒன்றும் இல்லை, டயகனல்ஸ் D1 கண்டுபிடிச்சி D2 கண்டுபிடிச்சோம். அது வந்து இந்த ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 54 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். A man has to build a rhombus shaped swimming pool. One of the diagonals is 13 meter and other is twice the first one. Then find the area of the swimming pool and also find the cost of the cementing the floor at the rate of ₹15 per square centimeter. ஒருவர் சாய்சுதிர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர், மற்றொரு மூலைவிட்ட அளவு இதைப்போல் 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் பரப்பளவு காண்க. மேலும் அதன் தரையை மெருகூட்ட சென்டிமீட்டருக்கு ₹15 மொத்த செலவை காண்க. அதுதான். ஸோ ஒருத்தர் வந்து ரோம்பஸ் ஷேப்பில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து கட்டுறாரு. ஓகேங்களா? அதில் ஒரு டயகனல் வந்து கொடுத்துட்டுருக்காரு 13ன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு டயகனல் வந்து இந்த டயகனலோட 2x, அதாவது 2 மடங்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போது இது வந்து 26 இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது டயகனல் வந்து 26. இப்போ அதோட ஏரியா கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பரப்பளவு சிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹15. அப்போ மொத்த ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ A = ½ × D1 × D2. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ ½ × D1 26 × 13. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 13. ஸோ 13 × 13 169 ஸ்கொயர் சென்டிமீட்டரும் கிடைக்கும். இதான் ஏரியா. ஸோ இப்போது ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹15. அப்போ 169 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு தெரியணும். அப்போ 169 × 15. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2535 ருபீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே தான். ஸோ மொத்த ஏரியா வந்து 116 நமக்கு கிடச்சிது. அந்த 169க்கு 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ₹2535 ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். Find the height of the parallelogram whose base is 4 times the height and whose area is 576 square centimeter. பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டரும் உயரத்தை போல் 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கத்தையும் உடைய இணைகரத்தின் உயரம் காண்க. ஸோ ஒரு பேரலோகிராம் வந்து இருக்குது.
ஒரு இணைகரம் இருக்குது. ஸோ இணைகரத்தோட ஏரியா வந்து 576ன்னு கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஹைட்டை விட 4 மடங்கு வந்து பேஸ் இருக்குது, அடிப்பக்கம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4h. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், பேரலோகிராம் B × H தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா. ஸோ அப்போது பியோட தான் 4hன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 4h × H தட் இஸ் ஈக்குவல் டு 576. நெக்ஸ்ட்டு 4h² தட் இஸ் ஈக்குவல் டு 576. ஸோ இந்த 4 வந்து இங்கே போயிடுச்சுன்னா டிவைடில் போயிடும். ஸோ இப்போ இது வந்து ஸ்கொயர், இந்த சைடு வந்து ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 24/2ன்னு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 12. ஸோ ஹைட் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டால் 12 சென்டிமீட்டர். ஸோ இதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். The table top is in the shape of trapezium with a measurement given in the figure. Find the cost of the glass used to cover the table at the rate of rupees 6/10 square centimeter. ஒரு மேஜையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது. அதன் அளவுகள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொருந்த 10 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 6 வீதம் எவ்வளோ செலவாகும்? ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரபீசியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரபீஸோட டைமென்ஷன் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரலல் சைட்ஸ் வந்து ஒன்று வந்து 200, இன்னொன்று வந்து 115 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இது மேலே ஒரு கிளாஸ் கவர் வந்து போடுறதுக்கு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 6 ரூபானா அப்போ மொத்த ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரபீஸோட ஏரியா வந்து நமக்கு தெரியும், 1/2 H × A + B இதான். இதில் 1/2 H வந்து தெரியும் 15 சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு A + B. ஸோ 200 + 150 315 தெரியும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8750 கிடைக்கும் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போது 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 6 ரூபானா அப்போ மொத்தம் 8750 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது வந்து 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. 10ஆல் டிவைட் பண்ணி இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் வந்து 875 இருக்குது. அப்போது 875 × 6. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5250 கிடைக்கும். அப்போது இந்த கிளாஸ் பொருந்ததுக்கு மொத்த ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ ஆகுனா 5250 கிடைக்கும். 250 ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ அறிவு as a land of ABCD with the measurement given in the figure. If the portion ABED is used for cultivation where E is the midpoint of DC, find the cultivated area. அறிவு என்பவருக்கு சொந்தமான ABCD என்ற நிலம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகள் கொண்டது. அதில் ABED என்ற பகுதி மட்டும் விளைச்சலுக்கு பயன்பாட்டில் உள்ளது. E என்பது CDயின் மைய புள்ளியாகும். விளைச்சல் நிலத்தின் பரப்பளவு காண்க. ஸோ அறிவு வந்து ABCDன்ற இந்த லேண்ட் வந்து வச்சுட்ருக்காரு. இந்த மொத்த லேண்ட் வந்து அறிவு தான் வச்சுட்ருக்காரு. அதில் ABED ஸோ இது மட்டும் கல்டிவேட் பண்ணுறாரு, விளைச்சலுக்கு வந்து பயன்படுத்துகிறாரு. BCE மட்டும் அவர் பயன்படுத்துகிற விளைச்சலுக்கு. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த விளைச்சலுக்கு கல்டிவேட் பண்ணக்கூடிய இந்த லேண்டோட ஏரியா மட்டும் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓவராலாக ஃபுல்லாக இருக்கிற இது வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக இருக்கும்போது இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து உங்களுக்கு தெரியும் B × H. ஓகேங்களா. அப்போது 18 × 24 ஆன்சர் வந்து 432. ஸோ இதோட மொத்த ஏரியா வந்து 432 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா. இப்போது இதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ட்ரையாங்கிளோட ஷேப் தான் இது எழுதுனேன். ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க டிசியோட மிட் பாயிண்ட் தான் ஈன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 24 மீட்டர்னால் அப்போ இது 12 மீட்டர் தான் இருக்கும். ஸோ இது வந்து 12 மீட்டர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஹைட் வந்து 18 மீட்டரு. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இதோட ஏரியா தான் வேணும். இது பேஸு, இது ஹைட்டு. நம்ம ஃபார்முலா தெரியும் 1/2 × BH. ஓகேங்களா. 1/2 பேஸ் வந்து 12, ஹைட் வந்து 18. ஸோ 6 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு இதோட ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மொத்த ஏரியாவும் தெரியும். இப்போது இந்த மொத்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா மட்டும் மைனஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து கரெக்டாக வேணும்ன்ற இந்த கல்டிவேட்டட் ஏரியா வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ மொத்த ஏரியா வந்து 432. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து 108 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 324 கிடைக்கும். 324 ஸ்கொயர் மீட்டர். அப்போது இந்த விளைச்சலுக்கு இருக்கக்கூடிய லேண்டோட ஏரியா மட்டும் எவ்வளோ கேட்டால் 324 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதோட நமக்கு வந்து எக்ஸைஸ் 2.4 வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு 7th ஃபஸ்ட் டேர்மில் கேட்டிருந்த மெஷர்மெண்ட்டும் முடியுது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குன்னா 7th செகண்ட் டேர்மில் இருக்குது. செகண்ட் டேர்மில் சர்க்கிள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.